அண்ணாமலையார் கோவிலை மீண்டும் மத்திய அரசின் தொல்பொருள் துறையிடம் கொண்டு செல்ல திட்டமா? பக்தர்கள் அதிர்ச்சி, கண்டனம். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக அஸ்வத்தாமன் அறிவிக்கப்பட்டுள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன் பேசுகையில், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை அறநிலைத்துறையிடம் இருந்து மீட்டு மத்திய அரசிடம் ஒப்படைப்போம் என சர்ச்சைக்குரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அங்கிருந்த செய்தியாளர் ஏஎஸ்ஐயிடமா என கேட்க ஆமாம் என அவரும் பதிலளித்துள்ளார். ஏஎஸ்ஐ என்பது தொல்பொருள் துறையாகும். 1997-98 ஆண்டுகளில் பாஜக அரசு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த போது அப்பொழுதைய அமைச்சர் ஜக்மோகன் சிங் உத்தரவின் பேரில் இந்திய தொல்பொருள் துறையினர் அண்ணாமலையார் கோவிலை கைப்பற்றும் முயற்சி நடைபெற்றது. ஆனால் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அனைத்து மக்களும், அனைத்து கட்சியினரும் சாதி மத பேதமின்றி பாஜக உட்பட அப்போதைய பாஜக அரசின் உத்தரவை எதிர்த்து மிக நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினர். அண்ணாமலையார் கோவிலை தொல்பொருள் துறையிடம் ஒப்படைப்பது என்பது அண்ணாமலையாரிடமிருந்தே பக்தர்களை பிரிப்பதற்கான முயற்சி என திருவண்ணாமலை முழுவதும் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக அடுத்து வந்த காங்கிரஸ் அரசாங்கம், அதில் அங்கம் வகித்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரின் முயற்சியால் தொல்பொருள் துறை அண்ணாமலையார் கோவிலை கைப்பற்றும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளரான அஸ்வத்தாமன் 26 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் ஏஎஸ்ஐ மூலம் அண்ணாமலையார் கோவிலை கொண்டு செல்வோம் என கூறியிருப்பது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பக்தர்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. காரணம், தொல்பொருள் துறை கோவிலை ஒரு நினைவு சின்னமாக, புரதான சின்னமாக பாதுகாத்து வைத்திருக்குமே ஒழிய அதிகாலை முதல் இரவு வரை பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசிக்கும் வழிபாட்டு தலமாக வைத்திருக்காது என பக்தர்கள் அதிர்ச்சியுடன் நம்மிடம் கருத்து தெரிவித்தனர்.